வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நம்ம டேஸ்ட்டான பருப்பு போட்டு ஒரு சௌச்சௌ கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி வைக்கலாங்கிறத வாங்கங்க போய் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சௌச்சௌவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல பிஞ்சான சௌச்சௌவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இதை வந்து ஒரு 2 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் போட்டு. இப்போ நான் வந்து ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. இப்போ அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 விசில் அளவுக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பருப்போடு சேர்த்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஏற்கனவே பாசி பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சௌச்சௌ வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு எனக்கு. இந்த அளவு வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மசிஞ்சு போகுது. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறதில்ல. வேக வச்ச பருப்பை இதோடு ஆட் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் கூட்டு வைக்க போகிறோம். அதனால் சௌச்சௌ வந்து இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இதோட தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இப்போ இதோட வந்து நான் வேக வச்ச பருப்பை இதோட நான் வந்து சேர்க்க போகிறேங்க. ஒரு குட்டி இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3 கரண்டி அளவுக்கு பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பருப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டேன். அந்த அளவு பருப்பே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சௌச்சௌவுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கூட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு உப்பு போடலை, அதனால் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பருப்பு போட்ட உடனே இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக போதும், ரொம்ப தேங்காய் வேண்டாம். கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய். கொஞ்சமாக ஜீரகம். இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்சியில். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி அளவுக்கு நல்லா கொதிக்கணும். தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சிடணும். கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்ல கூட்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா. இப்போ காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வத்தல் பொடி வந்து ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் வத்தல் பொடி. ஏன்னா இதுக்கு வந்து வத்தல் பொடி ரொம்ப தேவைப்படாது. ரசம் கூட்டு காம்பினேஷன் செம சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு மிளகா பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தேங்காய் போட்டு தேங்காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவு கொதித்து கொஞ்சமாக வற்றி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கூட்டு ரெடி ஆயிரும் நமக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா நல்லா வற்றிருங்க நமக்கு. நல்லா ஆயிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு கூட இது நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வற்றி வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக வெடித்ததுக்கப்புறமா அதில் வந்து மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் வத்தல் வந்து ஒரு 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போ பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 மிளகாய் வத்தல். கடுகு கொஞ்சமாக தாங்க நான் சேர்ப்பேன். கடுகு நிறைய சேர்க்க மாட்டேன். கடுகு கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, தாளிச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த கூட்டோட கொட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான சௌச்சௌ பருப்பு கூட்டு ரெடிங்க. இது வந்து சாதத்துக்கு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்ங்க.